விஜய்க்கு ஆட்சி பிடிக்கும் சக்தி இல்லையா? அதாவது திருமாவளவன் அப்படி சொன்னாரா? ஆமா, இதுதான் இப்போ பெரிய விவாதமா இருக்கு. இந்த 2026 தேர்தல்ல நிஜமாவே ஆன்டி திமுக ஓட்டு ஸ்பிளிட் ஆகுமா? அப்படியானா டிவிகே வேவ பத்தி கூட்டணி கட்சிகள் என்னதான் நினைக்கிறாங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா நாளை மறுநாள், அதாவது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. எக்ஸாக்ட்லி. ரிசல்ட் வரப்போற இந்த டைம்ல இந்த விவாதங்கள் தான் அரசியல் களத்தையே ஆக்கிரமிச்சிருக்கு. சோ இந்த ஆழமான பகுப்பாய்வை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு எங்களுடைய முதல் கேள்வி இதுதான். ஒரு புது கட்சி உள்ள வரும்போது காலம் காலமா இருக்கிற அரசியல் கணக்குகள் தவிடு பொடியாகுமா? ஆமா, இல்லனா பழைய கணக்குகளே ஒரு புது வடிவத்துல வெற்றி பெறுமா? இதான் கேள்வி. கண்டிப்பா. மே 2 வெளியாகி இருக்கிற முக்கியமான அரசியல் தரவுகள், அப்புறம் தலைவர்களோட பேச்சுகளை வச்சு பார்க்கும்போது களம் ரொம்ப சூடா இருக்கு. ஆமா, 4 முனை போட்டியான இந்த தேர்தல் களத்துல கூட்டணி கட்சிகளோட அதீத நம்பிக்கையும் புது கட்சிகளோட சவால்களும் எந்த அளவுக்கு உக்கிரமா இருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம டீப் டைவ் பண்ணி பார்க்க போறோம். சரி, இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு வெறும் 48 மணி நேரம் தான் இருக்கு. இந்த இறுக்கமான சூழல்ல திருமாவளவன் மாதிரி ஒரு மூத்த தலைவர் வைக்கிற விமர்சனங்கள் சாதாரணமானவே கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஆனா அவர் அவ்வளவு ஓப்பனா சொல்றாரே. ஆமா, திமுக அதிமுக அப்படிங்கிற 2 கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளிட்டு ஆட்சியை பிடிக்கும் வலிமை விஜய்க்கு கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு அவர் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு இல்லையா? அதேதான். எப்படி பார்த்தாலும் திமுக கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும் அப்படிங்கறது அவருடைய கணிப்பு. இத மேலோட்டமா பார்த்தா ஆளுங்கட்சி கூட்டணியோட ஒரு குரலா நமக்கு தெரியும். ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான தேர்தல் கணிதம் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு பெரிய மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு. இங்கதான் எனக்கே ஒரு சந்தேகம் வருது. அதாவது திருமாவளவன் ஏன் இவ்வளவு நேரடியாக பேசணும்? அது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஒரு புது சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகும்போது பழைய சூப்பர் ஹிட் படங்களோட ஃபேன்ஸ் எப்படி ஒரு தற்காப்புக்காக ரியாக்ட் பண்ணுவாங்களோ அது போல ஒரு பதற்றம் ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கா? நீங்க பதற்றம்னு நினைக்கிறீங்க? ஆமா, விஜய் அப்படிங்கிற அந்த புது என்ட்ரியை பார்த்து வெளிப்படுற ஒரு விதமான பயத்தோட வெளிப்பாடு தானே இந்த அறிக்கைன்னு நான் கேட்கிறேன். அப்படி சுருக்கிட முடியாது. அரசியல்ல தேர்தல் முடிவுகளுக்கு முந்தைய 48 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓ, அந்த நேரட்டிவ் செட்டிங் சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. நேரட்டிவ் செட்டிங், அதாவது விவரிப்பை நமக்கேற்ப அமைக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான நேரம் இது. வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல உட்கார போற ஏஜென்ட்டுகளுக்கு இது ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குமா? கண்டிப்பா. நான் தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு உளவியல் ரீதியான பலத்தை கொடுக்கணும். அதோட இத வெறும் பதற்றம்னு சொல்றதை விட ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம தேர்தல் முறையோட யதார்த்தத்தை தான் அவர் சொல்றாரு. ஓஹோ, அந்த எலெக்ஷன் சிஸ்டம் பத்தி பேசுறாரு. ஆமா, அத பொதுவெளியில வைக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும். சரி, அந்த ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் கணக்க கொஞ்சம் உடைச்சு பார்ப்போம். இந்த ஷோ கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ காலங்காலமா தமிழ்நாட்டுல திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் எதிரான ஒரு மனநிலை இருக்கு. ஆமா, அந்த ஆன்டி இன்கம்பென்சி வாக்குகள்னு சொல்லுவோம். அதேதான். அந்த எதிர்ப்பு வாக்குகளை நம்பிதான் புது கட்சிகள் களமிறங்குறாங்க. ஆனா இந்த முறை என்ன ஆகுதுன்னா, சீமான், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மற்றும் புதுதா வந்திருக்கிற விஜய், ஆமா, இவங்க 3 தரப்புமே திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தான் குறிவைக்கிறாங்க. இது எதிர்க்கட்சிகளுக்கு பலமா இல்ல பலவீனமா? ரொம்ப தெளிவா சொல்லணும்னா இது எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய பலவீனம். ஆனா ஆளுங்க கட்சிக்கு லாபம். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு தொகுதியில 100 வாக்குகள் பதிவாகுதுன்னு வெச்சுப்போம். ஓகே, 100 ஓட்டு. அதுல 35 முதல் 40 வாக்குகள் திமுகவோட நிலையான வாக்கு வங்கி அல்லது கூட்டணி வாக்குகள். அதாவது கோர் ஓட் பேங்க். அவங்க என்ன ஆனாலும் மாத்தி போட மாட்டாங்க. கரெக்ட். மீதம் இருக்கிற 60 வாக்குகள் திமுகவுக்கு எதிரானவை அப்படின்னு ஒரு வாதத்துக்காக எடுத்துப்போம். ஓகே, அந்த 60 எதிர்ப்பு வாக்குகள் முன்பு அது நேராக அதிமுக அப்படிங்கிற ஒற்றை எதிர்க்கட்சிக்கு போகும். அவங்க 45 வாக்குகளை பெற்று ஈஸியா ஜெயிச்சிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. அதான் விஷயம். இன்னைக்கு என்ன நடக்குது? அந்த 60 எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக 25, தவகி 20, நாம் தமிழர் 15ன்னு பிரிச்சுக்கிறாங்க. ஓஹோ, அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரா 60% மக்கள் வாக்களிச்சாலும் வாக்குகள் செதறதுனால வெறும் 40% வாக்குகளை வாங்குற ஆளுங்கட்சி வெற்றி பெற்றுவிடும்னு சொல்றீங்க. அதுதான் அந்த மேஜிக். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு. ஆனா இதுல திருமாவளவனோட கணக்குல ஒரு பெரிய ஓட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன ஓட்டன்னு சொல்றீங்க? அவர் என்ன நினைக்கிறாருன்னா, விஜய் வர்றது அதிமுக மற்றும் சீமானோட வாக்குகளை மட்டும்தான் பிரிக்கும்னு நினைக்கிறாரு.
ஆனா விஜய் குறிவைக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் ஒற்றும் யூத். ஆமா, இளைஞர்கள் தான் அவரோட டார்கெட். சோ இந்த இளைஞர்கள் வாக்கு வங்கி அப்படிங்கிறது திமுகவுக்கு சொந்தமானது தானே? அப்படி பார்த்தா டிவிக்கு திமுகவோட வாக்குகளும் சேர்த்து தானே பிரிக்கும். அது மிக சரியான கோணம். நீங்க சொல்றத மறுக்க முடியாது. டிவிகேவோட வருகை திமுகவோட இளைய தலைமுறை வாக்குகள்ல கண்டிப்பா ஒரு சிறு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ ஆளுங்கட்சிக்கும் பாதிப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு சின்ன அளவுல இருக்கலாம். ஆனா இங்க நாம கோர் வோட் பேங்க் மற்றும் ஸ்விங் வோட்டர்ஸ் அப்படிங்கிற 2 விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஓகே, தெளிவா சொல்லுங்க. திமுக மற்றும் விசிக போன்ற கட்சிகளுக்கு சித்தாந்த ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் மிக வலுவான தொண்டர் படை இருக்கு. அவங்க எந்த சூழ்நிலையிலும் தங்களோட வாக்க மாத்த மாட்டாங்க. அதேதான். ஆனா இந்த எதிர்ப்பு வாக்குகள் அப்படி அல்ல. அவை மாற்றத்தை தேடுபவை. அந்த மாற்றத்தை தேடுற வாக்குகள் தான் இப்ப 3-4 திசைகள்ல சிதறுது. எக்ஸாக்ட்லி. பலமுறை புது கட்சிகளுக்கு வோட் ஷேர், அதாவது வாக்கு சதவீதம் 10 அல்லது 15% இருக்கும். ஆனா அவங்க ஒரு தொகுதியை கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு சீட் ஷேர் 0 இருக்கும். ஓகே, மக்கள் ஓட்டு போடுவாங்க, ஆனா எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது. ஆமா. 2006ல தேமுதிகக்கும் 2021ல மக்கள் நீதி மையத்துக்கும் நடந்தது இந்த கணிதச் சிக்கல் தான். இந்த கணிதம் இவ்ளோ தெளிவா திமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்கு. எதிர்க்கட்சிகள் தங்களுக்குள் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சி கூட்டணியில ஏன் இவ்ளோ பெரிய மாற்றங்கள் நடக்குது? என்ன மாற்றங்கள் சொல்றீங்க? அதாவது அவங்க எந்த கவலையும் இல்லாம இந்த தேர்தலை சந்திச்சிருக்கலாமே. ஆனா தரவுகளை பார்த்தா விசிகே தான் போட்டியிட்ட 8 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோன்னு அதீத நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஆமா, அது உண்மைதான். இருந்தாலும் எஸ் பாலாஜி, ஷானவாஸ், பனையூர் பாபு மாதிரியான தங்களுடைய சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு இந்த முறை சீட் கொடுக்கலையே. அது ஒரு பெரிய மூவ் தான். குறிப்பா ஷானவாஸ் மாதிரி ரொம்ப பிரபலமான மேடைகள்ல ஆக்ரோஷமா பேசக்கூடிய ஒருவருக்கே சீட் இல்ல அப்படிங்கறது சாதாரண விஷயமா? கண்டிப்பா இது சாதாரண விஷயம் இல்ல. இது மைக்ரோ லெவல் ஆன்டி இன்கம்பன்சி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மைக்ரோ லெவல்னா தொகுதி அளவிலான மக்கள் அதிருப்தியை கையாளுற ஒரு உத்தி அப்படிதானே? தொகுதியில கடந்த 5 வருஷமா இருக்கிற எம்எல்ஏ மேல மக்களுக்கு ஏதோ ஒரு அதிருப்தி கண்டிப்பா இருக்கும். ஆமா, கட்சி சரிதான், ஆனா இந்த வேட்பாளர் வேண்டான்னு மக்கள் நினைப்பாங்க. அந்த நேரத்துல அதை சரி செய்ய ஒரே வழி முகங்களை மாத்துறது தான். ஷானவாஸ் போன்றவர்களுக்கு சீட்டு மறுக்கப்படுறது கட்சியில புதியவர்களுக்கு, குறிப்பா அடிமட்ட தொண்டர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படிங்கிற திருமாவளவனோட நோக்கத்தையும் காட்டுது. விசிகவை விடுங்க, அது 8 தொகுதிகள் தான். ஆனா திமுகவே சுமார் 60 புதியவர்களுக்கு இந்த தேர்தல வாய்ப்பளிச்சிருக்கு. ஆமா, 60 புதுமுகங்கள். 60 தொகுதிகள்ல சிட்டிங் ஆட்களை மாத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பூகம்பத்தை கட்சிக்குள்ள உருவாக்காதா? உள்கட்சி பூசல் வரலாம்னு கேக்குறீங்களா? ஆமா, புதுசா ஒருத்தருக்கு சீட் கொடுத்தா பழைய ஆள் அமைதியா இருப்பாரா, உள்ளடி வேலை பார்க்க மாட்டாரான்னு ஒரு பயம் ஆளுங்கட்சிக்கு இருக்காதா? அந்த பயம் நிச்சயமா இருக்கும். ஆனா சிட்டிங் எம்எல்ஏவை வச்சு தோற்பதை விட புதிய முகத்தை வச்சு உள்கட்சி பூசலை சமாளிக்கிறது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறது தான் அரசியல் தலைமைகளோட கணக்கு. ஓ, சிட்டிங்கால வச்சு தோக்கறதுக்கு புது ஆளை வச்சு ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். புதிய முகங்களை கொண்டு வரும்போது எதிர்க்கட்சிகளால இவங்க கடந்த 5 வருஷத்துல ஒன்றும் செய்யவில்லைன்னு ரொம்ப எளிதா குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா அவங்க தான் புதுசா வராங்களே. இது வேட்பாளர் மீதான தனிப்பட்ட விமர்சனங்களை ரீசெட் செய்யற ஒரு தந்திரம். ஆமா, மக்கள் மாற்றத்துக்கு தயாரா அல்லது கூட்டணிக்கான ஒரு விவாதம் ஒருபுறம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த மாற்றத்தை தங்கள் வேட்பாளர் பட்டியல் மூலமாகவே கொடுத்துவிட திமுக நினைக்குது. ரொம்ப தெளிவான உத்தி தான். ஆனா இந்த உத்திகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் திருமாவளவனோட தனிப்பட்ட அரசியல் நகர்வு தான். அவர் எம்எல்ஏ ஆகிறத பத்தி சொல்றீங்களா? ஆமா, தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு இன்னும் 3 வருஷம் மீதம் இருக்கும்போதே அதை உதறிட்டு சட்டமன்ற தேர்தல்ல எம்எல்ஏவா போட்டிடுறாரு. இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் எல்லாருக்குமே. இது விசிஐ நிர்வாகிகளுக்கே பெரிய அதிர்ச்சியா இருந்ததா செய்திகள் சொல்லுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அதீத நம்பிக்கையா இல்ல மாநில அரசியல்ல விசிகேவோட பங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற அவசரமா? ரெண்டுமே கலந்ததுதான். ஒரு கட்சியோட தலைவர் சேஃபான ஒரு நாடாளுமன்ற பதவியை வச்சுக்கிட்டு தொண்டர்களை மட்டும் களத்துல இறங்க சொல்றதுக்கும், அவரே எம்பி பதவிய பணயம் வச்சு எம்எல்ஏ களத்துல நிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய உற்சாகத்தை இது கொடுக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இது தொண்டர்கள் மத்தியில மின்சாரத்தை பாய்ச்சுற ஒரு சிக்னல். தலைவரே இறங்கிட்டாரு, இது வாழ்வா சாவா போராட்டம் அப்படிங்கிற ஒரு உளவியல் உந்துதலை இது உருவாக்கும். அது மட்டும் இல்லாம மாநில அரசியல்ல அவர் நேரடியாக சட்டமன்றத்துல இருக்கணும்னு நினைக்கிறாரு போல. ஆமா, சட்டமன்றத்துல விஜிகாவோட குரல் நேரடியாக தன்னுடைய குரலா இருக்கணும். எதிர்கால அரசியல் பேருங்கள்ல தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறது கூடுதல் பலம் தரும்னு அவர் கணக்கு போடுறாரு.
அரசியல் பேரும்னு நீங்க சொன்னதுமே எனக்கு அந்த பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் நினைவுக்கு வருது. எந்த ட்விஸ்ட் சொல்றீங்க? ஒரு பக்கம் திருமாவளவன் எம்பி பதவியை பணயம் வச்சு திமுக கூட்டணியோட பலத்தை காட்டுறாரு. ஆனா அதே கூட்டணியில் உள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு வார்த்தை சொன்னாங்களே. ஓ, அந்த மே 4க்கு அப்புறம் பேசிப்போன்னு சொன்னது. அதேதான். மே 4க்கு பின் ஆட்சியில் பங்கு தொடர்பாக பேசுவோன்னு ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காங்க. இது ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய தலைவலி இல்லையா? வெளியிலிருந்து பார்க்க அப்படி தோணலாம். தேர்தல் முடிவுகள் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அதிகார பகிர்வு பத்தி பேசுறது கூட்டணிக்குள்ள இருக்கிற ஒருவித உரசலை காட்டுதா? உரசலை விட இது தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியலுக்கான ஒரு பொசிஷனிங் அப்படின்னு சொல்லலாம். ஓ, முடிவுகளுக்கு அப்புறம் தங்கள ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல வச்சுக்க நினைக்கிறாங்க. ஆமா, பிரேமலதாவோட இந்த பேச்சை புரிஞ்சுக்க நம்ம மறுபடியும் விஜயோட என்ட்ரிக்கு தான் போகணும். எப்படி இது ரெண்டும் கனெக்ட் ஆகுது? டிவிகே மாதிரி ஒரு மாற்று சக்தி களத்துல இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு புதிய பேரம் பேசுற சக்தி கிடைக்குது. ஓ, சோ விஜயை காட்டி உங்க பேரம் பேசுறாங்க. கிட்டத்தட்ட அதுதான். ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கை எப்போதுமே திராவிட கட்சிகளுக்கு ஒவ்வாத ஒண்ணுதான். ஆனா தேர்தல் முடிவுகள் ஒருவேளை டைட்டா இருந்தா, அதாவது திமுக கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைச்சு ஆனா அது கூட்டணி கட்சிகளோட எம்எல்ஏக்களை சார்ந்திருக்கிற மெஜாரிட்டியா இருந்தா என்ன நடக்கும்னு கேக்குறீங்க? எக்ஸாக்ட்லி அதுதான். ஓ, அப்படின்னா மே நாளுக்கு அப்புறம் யாருக்கு எத்தனை சீட் கிடைக்குது அப்படிங்கறத வச்சுதான் உண்மையான விளையாட்டே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. திமுக தனி பெரும்பான்மை பெற்றுவிட்டால் பிரேமலதாவோட இந்த குரல் தானாவே அடங்கிடும். ஒருவேளை குறைவான சீட்டுகள் கிடைச்சா இந்த கோரிக்கை விஸ்வரூபம் அழுக்கும். இது ரொம்பவே தந்திரமான ஒரு மைண்ட் கேம் தான். சரியா புடிச்சிங்க. அரசியல் அப்படிங்கிறது வெறும் வாக்குப்பதிவு இயந்திரத்தோட முடிஞ்சு போறதில்ல. ரிசல்ட் வந்த பிறகுதான் அசல் அரசியலே இருக்கு. ஆமா, முடிவுகள் வந்த பிறகு கூட்டணி கட்சிகள் அதிகாரத்தை எப்படி பங்கிட்டுக்க போறாங்க, யார் யாருக்கு எந்தெந்த இலாக்காக்கள் அப்படிங்கறத தீர்மானிக்க போறதும் இந்த வாக்கு சதவீதங்களும் இடங்களோட எண்ணிக்கையும் தான். அதனாலதான் திருமாவளவனும் சரி பிரேமலதாவும் சரி தங்களை மிக வலிமையான இடத்துல நிறுத்திக்க ஆசைப்படுறாங்க. அதான் அரசியலோட இயல்பு. இந்த தரவுகள் எல்லாம் ஒன்றிணைச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? புது கட்சிகள் சந்திக்கிற முதல் தேர்தல் சவால் அப்படிங்கிறது லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்டுறது மட்டும் இல்ல, இந்த வாக்குகள் சிதற கணிதத்தை சரியா கையாள்றது தான். 100% உண்மை. சீமான், எடப்பாடி பழனிசாமி, விஜய் அப்படின்னு மூவருமே ஒரே ஆன்டி திமுக வாக்குகளை நோக்கி வலை வீசும்போது அந்த வலையில மீன்கள் சிக்குதோ இல்லையோ, வலைகள் ஒண்ணுக்கொன்னு பின்னிக்கிற ஆபத்து அதிகம் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதத்தான் திருமாவளவன் விஜய்க்கு ஆட்சி பிடிக்கும் பலம் இல்ல அப்படின்னு சூசகமா சொல்றாரு. அதே சமயம் 60 புதிய முகங்கள், எம்எல்ஏக்களுக்கு சீட் மறுப்பு அப்படின்னு ஆளுங்கட்சிக்குள்ளேயும் ஒரு பெரும் சீரமைப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. தேர்தல் களத்தோட அசல் முகம் இதுதான். உணர்ச்சிகரமான பேச்சுகள், கூட்டங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் எல்லாமே களத்துல ஒரு பிம்பத்தை உருவாக்குமே தவிர வெற்றியை தீர்மானிக்காது. ஆமா, சோஷியல் மீடியா வேற, கிரவுண்ட் ரியாலிட்டி வேற. வெற்றியை தீர்மானிக்கிறது பூத் கமிட்டி. பூத் அளவுல வாக்குகளை எப்படி வெளியே கொண்டு வராங்க மற்றும் வாக்குகள் எப்படி பிரியுது அப்படிங்கிற அந்த துல்லியமான கணக்கு மட்டும்தான். திருமாவளவன் மாதிரி தலைவர்கள் அந்த கணக்கை வச்சு பேசுறாங்க, புது கட்சிகள் உணர்ச்சிகளை வச்சு பேசுறாங்க. அதான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். இவ்வளோ நேரம் இந்த ஆழமான பகுப்பாய்வை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு தெளிவான சித்திரம் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா பல விஷயங்களை இன்னைக்கு நாம டீகோட் பண்ணியிருக்கோம். இந்த அரசியல் கணக்குகள் வெறும் கட்சிகளோட வெற்றி தோல்வி மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய வாக்குகளை, உங்களுடைய கோவத்தை அல்லது உங்களுடைய நம்பிக்கைய அரசியல் தலைவர்கள் எப்படி ஒரு எக்ஸல் ஷீட்ல வச்சு பார்க்கறாங்க அப்படிங்கிறதுக்கான அப்பட்டமான சான்று இது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு தொகுதியும் ஒரு பிரம்மாண்டமான அரசியல் சதுரங்கத்தோட கட்டங்கள் தான். ஆமா, அதுல யார் எந்த காயை நகர்த்துறாங்க அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். திருமாவளவனோட கணிதம் சரியா இருக்குமா, அல்லது டிவிகேவிக்கு ஒரு ஹிடன் வோட், அதாவது எந்த கணக்கிலும் சிக்காத ஒரு மறைமுக வாக்கு வங்கி இருக்கா? இந்த கேள்விக்கான விடைய நோக்கித்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவுதான் நம்ம கூட்டணிகளோட வியூகங்கள், வாக்கு சிதறும் கணிதங்கள், புதுமுகங்களோட ரிஸ்க் அப்படின்னு விவாதிச்சாலும் இறுதியா உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டு செல்ல நாங்க விரும்புறோம். ஊடகங்களும் தலைவர்களும் நாமும் என்னதான் விவாதிச்சாலும் கருத்துகள் பல இருக்கலாம், ஆனா இறுதி கருத்து பேலட் பாக்ஸ்ல தான் இருக்கு. அரசியல்ல கணிப்புகளும் மதிப்பீடுகளும் நாள்தோறும் மாறும், ஆனா மக்களோட தீர்ப்பு மட்டும்தான் நிலைக்கும். அந்த தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்.